வள்ளல் பெருமான் என்ன சொல்லுவார்? ஆண்டவனை பார்த்து சொல்லுவார், ஒத்த இடத்தில் நித்திரை செய்யன்றீர், ஒத்த இடத்தை காட்டவாரீர். பரம ரகசியம் இதெல்லாம். ஞானிகள் எப்படி தூங்குறாங்க, யோகிகள் எப்படி தூங்குறாங்க? ஒத்த இடத்தில் நித்திரை செய், அப்பதான் சமாதி வரும். ஒத்ததுன்னா என்ன? ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எங்கே சரிசமமாக இணைகின்றதோ அந்த இடம், அந்த இடத்தை தெரிஞ்சவன் தான் சாகாம இருப்பான். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஏண்டா செத்து போற? ஒத்த இடம் ஜீவனும் சிவனும் எங்கே சேருகின்றது என்று தெரியவில்லை, செத்து போனான். திருவள்ளுவர் சொல்றார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், சாக மாட்டான். மற்றையான் மத்தாளுங்க செத்த அருள் வைக்கப்படும். தீர்ந்து போச்சு, செத்து போவான். இதுக்கு விளக்கம் ராமலிங்க சாமி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? சாமி, ஒத்த இடத்தில் நித்திரை செய்யன்றீர். தம்பி, எங்க நித்திரை போகணும் தெரியுங்களா? உன்னுடைய உணர்வு எங்க இருக்கணும்? ஒத்த இடத்துல இருக்கணும். ஒத்த இடத்தை காட்டவாரீர். ஈஸ்வரன் என்ன கேட்கிறார்? நீங்களும் நானும் போய் என்ன கேட்கிறோம்? நான் இப்போ வரும்போது கேட்டு வந்தேன், வெக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு. ஐயா, ஒரே ₹1 கூட இல்லை கையில், இன்றைக்கி 8000 ரூபா செலவாக போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியலிங்க ஐயா. நம்ம இன்ஜினியர் வந்து ஃபோனில் வருத்தப்படுறாரு. அவர் வருத்தப்படுறாரு, சாமி ஏதாவது வழி பண்ணுங்க, என் சச்சங்கம் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு, உங்கள் புண்ணியத்தால் நீங்கள் நடத்துகிறீங்க, இன்றைக்கி கொஞ்சம் நஷ்டம் எல்லாம் பார்த்துங்க. எல்லாமே இங்கே இல்லாத ஆளுங்க தானே. என்ன நானே கேட்டு வர்றேன் சாமிக்கிட்ட, கையை கடிக்காமல் பார்த்துங்க. இவ்வளோதான் நாம் கேட்கறது. சாமி என்ன கேட்குறாரு ஈஸ்வரன்ட்ட? ஒரு ஒத்த இடத்துல தூங்கு அப்படின்னு சொன்னீங்களே சாமி, எது அந்த ஒத்த இடம் காட்டுங்க, நான் அங்கே தூங்குறேன். ஆண்டவன் காட்டுறார். வள்ளலார் நமக்கு காட்டியிருக்கார். எங்கே காட்டியிருக்கார்? நான் இதே இடத்துல உங்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கேன். கையை தூக்குங்க. யார் யாருக்கெல்லாம் தெரியும்? 2 பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கேன். புருவமத்தி, அக்கு தியானம் இல்லையா? அந்த அக்குன்ற இடத்துல தூங்கணும். அந்த இடத்துல உணர்வு வச்சுக்கிட்டு தூங்குனா அதான் மோட்சம். நம்மாழ்வார்லேருந்து மாணிக்க வாசகர்லேருந்து வள்ளலார் வரைக்கும் 18 சித்தர்கள், உலகத்தில் இருக்கிற ஞானிகள், பரலோக சாம்ராஜ்யம் எல்லாம் அதுதான். அதுதான் ஒத்த இடம். இப்போ புரியுதுங்களா? அப்போது இந்த யானை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சுழுமுனை நாடி வழியாக அது சுவாசிக்கும். 12 வருஷம் தன்னுடைய பாலுணர்வை சேமித்து வைக்கும். நம்மளாட்டம் 5 வருஷத்தில் 6 குழந்தை. இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்க? 12 மாதம். 5 வருஷத்துக்கு எத்தனை மாதங்க? 60 மாதம். ஒரு குழந்தைக்கு எத்தனை மாதங்க? 10 மாதம். அப்போ 60 மாதத்துக்கு எத்தனை குழந்தைங்க? 6 குழந்தைங்க. அப்போ 5 வருஷத்தில் 6 குழந்தைங்க. இது எப்படி இருக்கும்? நோஞ்சானா தான் இருக்கும். இதுக்கு உடம்புல பலம் இருக்குமா? மனசில் பலம் இருக்குமா? ஜீவனில் பலம் இருக்குமா? இருக்காது. இது நோஞ்சானா தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம உணவு. 3 போகம். இயற்கை உரம் போட வேண்டியது, இன்னும் என்னெல்லாம் கொடுமை பண்ண வேண்டியது. அது என்ன? அது பூமியும் அம்மா தானே, தாய் தானே, பெண் தானே. அதுக்கு சத்து இருக்கிற அளவுக்கு தானே கொடுக்கும். அந்த அரிசியை தின்னா நமக்கு எப்படிங்க சத்து வரும் சொல்லுங்க? 3 போகம் பண்ணி முதல்லலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த இயற்கை உரம், இலை, தலை எல்லாம் அதுக்காகவே வந்து மரத்தை வளர்த்து வச்சுருப்பாங்க. அந்த இலத்தை உட்காருங்கய்யா, மரத்தை இலத்தான் ஒரு இடத்துல கொண்டாந்து அந்த இயற்கை உரத்தை போடுவாங்க. அப்புறம் அந்த சேராங்கொட்டையை போடுவாங்க. சேராங்கொட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னும் விளக்கம் நான் பாப்பாவை சொல்கிறேன். அது சித்தர் பரம்பரையிலிருந்து வந்தது. இப்போ வேப்பிலை நல்லதுங்க, கருவேப்பிலை இன்னும் நல்லது. இப்படி ஒவ்வொரு மூலிகையும் கருப்பாக்கி சாப்பிட சாப்பிட அதில் 100 பங்கு சத்து ஜாஸ்தி. எப்படி கருப்பாக்குறது? அந்த பூமியில் சேராங்கொட்டையை நீங்கள் பதியம் பண்ணிங்க அப்படின்னா, உரமாக போட்டிங்க அப்படின்னா, இன்னும் சில மூலிகைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் அந்த காலத்தில் போடுவாங்க. போட்டு அந்த பூமிக்கு முதல்ல சக்தியை கொடுத்து, அந்த சக்தியிலிருந்து வருகின்ற விளைச்சலை நாம் உட்கொண்டால் நமக்கு சத்து வரும். இப்போ எல்லாம் போச்சு. உடனே அவசரமாக 3 போகம் என்ன 10 போகம் வந்தாலும் நாம் தயார். அந்த மண் என்ன ஆகும்? அதில் என்ன சத்து இருக்கும்? ஏதாவது சிந்திக்கிறோமா?
சொல்லுங்க. நம்ம நிலத்தை பூரா வீண் பண்ணிட்டோம். ஒரு ஆற்றுலையும் தண்ணி ஓடல. ஆளாறு மட்டும் இல்லை, நீங்கள் இங்கேருந்து வடலூர் போகிற வழியில் போய் பாருங்கள், சென்னை போகிற வழியில் பாருங்கள், ஒரு ஆற்றுலையும் தண்ணி கிடையாது. எதை பற்றியும் கவலை கிடையாது. இன்னைக்கு பாருங்க, இந்த பேப்பரில் என்ன போட்டிருக்கிறான், பிளேம் இட் ஆன் தி கான்கிரீட் ஜங்கிள். இன்னைக்கு பேப்பர் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்துட்டு வந்து, இந்தியா பூரா வெயிலின் கொடுமையில் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இறந்து போனார்கள். தமிழ்நாட்டில் 5 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த சேலத்தில் நான் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறேன். 102 டிகிரிக்கு மேலே 102 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே வெயில் வராது. இன்றைக்கி 107 112 வரைக்கும் வருன்றாங்க கத்திரி வெயில். அப்போ ஏன் வந்துச்சு? எல்லா மரத்தையும் வெட்டியாச்சு, எல்லா மரத்தையும் வெட்டியாச்சு. படிக்காத மன்னர்கள் இருந்தப்போ சாலையோரங்களில் பூரா மரம். நம்ம எல்லாம் படித்த மேதாவிகள் வந்த பிறகு எல்லா மரத்தையும் வெட்டியாச்சு. அடுப்பு கறிக்காக மரத்தை எரிய விட வேண்டியது. ஏற்காட்டில் பாருங்கள், மரமே கிடையாது, மொட்டெல்லாம் வழுக்க விழுந்து கிடக்குது மலையே. சாலையை விரிவுபடுத்துகின்றோம் என்று சொல்லி எல்லா மரமும் லட்சக்கணக்கில் வெட்டியாச்சு. மலேசியாவுக்கு நான் போயிட்டு வந்தேன். அங்கே எப்படி பண்ணுறாங்க, இந்த 4 லேன் ரோடு போடுறாங்களே, 4 வழி பாதை, அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இதே அகலம் பண்ணியிருக்கான். அகலம் பண்ணிட்டு என்ன செஞ்சுருக்கான் தெரியுங்களா, ஒரு மரத்தை வச்சிருக்கிறான் எல்லா இடத்துலையும் 2 பக்கமும். அதனுடைய விளைச்சலை தான் நீங்களும் நானும் பாமாயிலாக சாப்பிட்றோம். குட்டையாக இருக்கிற பனைமரம் எல்லாம் மரம் வச்சிருக்கிறான். இந்த மரங்கள் என்ன செய்கின்றன, மரம் இல்லைன்னா மனுஷனே இல்லை. நல்லா கவனிங்க, நமக்கு உணவு வேணும், ஆக்சிஜன் வேணும், அறிவு வேணும். அது நமக்கு நம்முடைய முன்னோர்கள் கொடுக்குறாங்க, பெரியவங்க கொடுக்குறாங்க. ஆனால் முதல் 2 தேவைகள், உணவு இல்லை என்றால் வாழ முடியாது, பிராணவாயு ஆக்சிஜன் இல்லைனாலும் வாழ முடியாது. இந்த 2ஐயும் யார் கொடுக்குறா? மரங்கள் தான், தாவரங்கள் தான் கொடுக்கணும். நாம் வெளியே விடுகின்ற கார்பன் டை ஆக்சைடு என்கின்ற கரியமில வாயுவை ஆக்சிஜனாக பிராணவாயுவாக மாற்றி நமக்கு தருகின்றன. நமக்கு தேவையான உணவை, விலங்குகளுக்கு தேவையான உணவை தயார் பண்ணி காற்றில் இருந்தும் நீர் மண்ணில் இருந்தும் சூரியனில் இருந்தும் சக்திகளை இழுத்து கொண்டு அது ஸ்டார்ச் உற்பத்தி செய்து காய்களாக கனிகளாக நமக்கு தருகின்றது. அதை சாப்பிட்டு விலங்குகள் பறவைகள் வாழ்கின்றன. இந்த 2ஐயும் சாப்பிட்டு மனுஷன் வாழ்றான். அப்போ மூலம் இங்கிருந்து வருது, தாவரங்கள். தாவரங்கள் இல்லை என்றால் மனித வாழ்க்கை இல்லை. நாம் என்ன பண்றோம்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா, நுனி மரத்தில் உட்காந்துக்கிட்டு அடிமரத்தை வெட்டினானா ஒரு புத்திசாலி. இது நான் சின்ன பையனாக இருக்கும்போது சொல்லுவாங்க. என்ன அங்கே மேல் மரத்தில் உட்காந்துக்கிட்டு அடிமரத்தை வெட்டினா என்ன ஆகும்? மரம் உழுவும், மரத்தோட நீயும் சேர்ந்து உழுவ. நமக்கு யார் அம்மா? இயற்கை தானே. அதுதானே தண்ணீரை கொடுக்குது, அதுதானே பூமியை கொடுக்குது, அதுதானே விளைச்சலை கொடுக்குது. அதை இயற்கையை நாசம் பண்ணா இங்க பாருங்க, கான்கிரீட் ஜங்கிள்ங்கிறான். மரங்கள் இல்லாத காடு, ஒவ்வொரு நகரமும் கான்கிரீட்டால ஆனது. எங்கே பசுமை இல்லையோ அங்கே இந்த வெயில் கொளுத்தும். வெயில் தேவை, ஆனால் சாகடிக்கிற வெயில் அல்ல. மழை வராது, மழை வராது. ஏன் மழை வரல? மரங்கள் இல்லை, மழை வராது. இந்தியா பூரா இதுதான் குத்து. அப்போ திட்டம் போட்டு நம்முடைய தேசத்தை நாம் வளர்க்கின்றோமா? இல்லை. நமக்கு நாமே நம்முடைய விரல்களாயே கண்களை குத்தி கொள்ளுகின்றோம். ஏன்? தயவு இல்லப்பா. வந்தாச்சா வள்ளலார்கிட்ட? வள்ளலார்கிட்ட வந்தாச்சா? அதனால தான் நான் சொல்கிறேன், வள்ளலார் வழிக்கு வரலன்னா, வள்ளலார் சொல்கின்ற ஜீவகாருண்யம் தயவு இல்லைன்னா இப்படி தான் நடக்கும். நாம் படிக்கின்ற படிப்பு, உலகம் பூரா சொல்லிக் கொடுக்கின்ற படிப்பு எதுக்கு ஆகுது? நீங்கள் பெரிய விஞ்ஞானி ஆகலாம், பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம், எதுவாக வேணா ஸ்டார் ஆகலாம், எதுவாக வேணாலும் ஆகலாம். ஆனால் இயற்கையை நாசப்படுத்துகின்றீர்கள். சொல்லிக் கொடுக்கின்ற படிப்பில் தயவு இல்லை. தயவு இருக்கா நமக்கு? தண்ணி இல்லாம வெறும் மணலோட அந்த ஆத்தை பார்க்கும்போது ரத்த கண்ணீர் வருதுங்க நமக்கு.
ஆப்பிரிக்காவில் அதிகமான வைரச் சுரங்கங்கள் இருக்கின்ற ஊர் எதுங்க? ஆப்பிரிக்கா. கிம்பர்லி, கூல்கார்லி, கால்கூர்லி, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. எல்லாம் வைரம். ஒரு கல் இவ்வளோ பெரிய வைரம் வந்துச்சுன்னா 100 கோடி. அப்போ உலகத்திலேயே குபேர நாடுவா எது இருக்கணும்? இந்த ஆப்பிரிக்கா தானே இருக்கணும். ஒரு நாளைக்கு 100 கணக்கில் சோறு இல்லாமல் குழந்தைங்க சாகுதுங்க. இந்த வைரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் யார் அனுபவிக்கிறா? வெள்ளக்கார நாடுகள், இந்தியாவை போன்ற நாடுகளில் கொண்டாந்து அதை பட்டத்துக்கிட்டு விற்கிறான். அங்கே இருக்கிற மக்களை சோத்துக்கு இல்லாமல் அடிமையாக வச்சிட்டு இருக்கிறான். என்ன படித்த நீ? உன்னுடைய படிப்பு எதுக்காச்சு? மிருகங்கள்னு கூட சொல்ல முடியாது. மிருகங்கள்னு கூட மனுஷனை சொல்ல முடியாது. வள்ளுவர் சொல்கிறாரு, படிக்காதவெல்லாம் விலங்கு, மாக்கள். அந்த காலத்தில் வள்ளுவர் சொன்னார், ஏதோ கருணையால் சொன்னார். நான் இப்போ அது ஒத்துக்கிறது இல்லை. விலங்குகளுக்கு கூட கொஞ்சம் தயவு இருக்குயா, மனுஷனுக்கு இவ்வளவு கொடூரம் ஆகாது. இதில் ஒரு கதை சொல்கிறான் பாருங்க, அதுக்கு தான் இந்த நூலை கொண்டு வந்தேன். Joyce Poole, an American elephant conservationist, reports how a ranch herder's leg was broken when a female elephant knocked him over with her trunk. ஒரு பெண் யானை நடந்து போகும்போது வழியில் இருக்கிற ஒரு மனுஷன் மேலே மோதி அவன் கீழே விழுந்துடுறான். உடனே என்ன செய்து பாருங்க, on seeing that he was injured, அவன் கால் உடைஞ்சு போகுது. The elephant gently moved him several meters and popped him under the shade of a tree. அவனை மெதுவாக நகர்த்திக்கிட்டு போய் ஒரு மரத்து நிழல்ல அவனை தள்ளி வைக்கிது. அடுத்தது பாருங்க, there she stood guard over him through the afternoon, through the night and into the next day. அன்றைக்கு இரவு முழுதும், மறுநாள் காலையில், மறுநாள் இரவு வரைக்கும் அவனுக்கு காவல் காக்குதான் அந்த யானை. Her family left her behind, but she stayed on, occasionally touching him with her trunk. அது கூட வந்த யானைங்கெல்லாம் போயிடுச்சு. இது என்ன பண்ணுது? இந்த மனுஷனுக்காக அங்கேயே பாதுகாவல் காக்குதான். இதை நேரில் பார்த்த ஒரு விஞ்ஞானி எழுதியிருக்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, சார்லஸ் டார்வின், பரிணாமத்தினுடைய விஞ்ஞானி தந்தை என்று சொல்லப்படுகின்றவர் சொல்கிறாரு, Charles Darwin in his Origin of Species stated unequivocally that it was contrary to the laws of natural selection for any creature to behave altruistically, that is for the exclusive good of another. மிருகங்கள் பூராவுமே சுயநலத்திற்காகவே வாழ்கின்றன, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அவங்களுக்கு தயவெல்லாம் இருக்காது என்று சார்லஸ் டார்வின் எழுதி இருக்கிறாரு. தப்பு. அடிச்சான் ஒரே அடி. எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக வேணா இருக்கட்டும், அது தப்பு. மிருகங்களுக்கு உண்டு, தயவு உண்டு. மற்ற உயிரினங்களின் மேல் அவை பரிவு காட்டுகின்றன அப்படின்னு இதில் எழுதுறான். அப்போ எங்கே வர்றாங்க பாருங்க, டார்வின் சொன்னதை தி செல்ஃபிஷ் ஜீன் அப்படின்னு ரிச்சர்ட் டாக்கின்ஸ் ஒரு நூல், பெரிய விஞ்ஞானி, ஒரு நூல் எழுதினார். எல்லா விலங்குகளும் தாவரங்களும் சுயநலத்திற்காகவே வாழ்கின்றன, பொதுநலத்தை பற்றி, மற்ற உயிரினங்களின் உயிரிழக்கத்தை பற்றி அதற்கு கவலை இல்லைன்னு ஒரு புத்தகம் பெருசாக எழுதுனா, உலக புகழ். அதை மறுத்து உடனே இன்னொரு விஞ்ஞானி பாருங்க, சார்ல்ஸ் ஃபாஸ்டர், தி செல்ஃப்லெஸ் ஜீன், இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் தயவு இருக்குன்னு அது மறுத்து இன்னொரு புத்தகம் எழுதுனான் அவன். இதை என்னைக்கு வள்ளுவன் சொல்றான், அறிவினால் ஆகுவதுண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. ஆக இறைவன் உயிர்களுக்கு அறிவு எதுக்காக கொடுக்குறான்? இன்னொரு உயிர் துன்பப்படுகின்ற பொழுது அதை உணர்ந்து அதற்கு நீ உதவி செய் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் அறிவை கொடுத்திருக்கின்றான். அதாவது வள்ளலார் சொல்ற தயவு ஜீவகாருண்யம், இதற்காகத்தான் அறிவை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான் எல்லா உயிர்களுக்கும். எந்த உயிர்கள் எல்லாம் அறிவை வளர்த்து கொண்டனவோ அவைகள் எல்லாம் பரிணாமத்திலே மேலேறும் வீதி. வள்ளலார் பரிணாமத்துக்கு சொல்ற வார்த்தை என்னங்க? மேலேறும் வீதி. மனிதனாக இருக்கிறாயா, முத்த நிலை, சித்த நிலை, ஞான சித்தி நிலை, சிவநிலை, அருட்பெருஞ்சோதி நிலை, இப்படி மேலே போகலாம். எப்போ? தயவு இருந்தாதான். இல்லை நான் யோகம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன், உனக்காக தானே பண்ணுறேன்,
எனக்கு கர்ம சித்தி வேணும், யோக சித்தி, ஞான சித்தி வேணும், முத்தி வேணும். சுயநலம். இதிலிருந்து வெளியில வா. மேலே போகிற வழி இல்லை, இது கீழே போகிற வீதி. என்ன சொல்ல வருகின்றார்? பரிணாமம் டார்வின் சொன்னது அல்ல, ஜீவகாருண்ய அடிப்படையிலே வருகின்ற பொழுதுதான் பரிணாமம் போகும், அது உள்ளே போகும், இந்த பிராணசக்தி அதிகமாகும். அப்போ இந்த அருட்பெருஞ்சோதி அகவலை படிக்கின்ற பொழுது 2 மணி நேரம் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது பிராணன், இறைவனுடைய பிராணன், முக்கிய பிராணன் இருக்குங்களா, வேகாக்கால், அதை நீங்கள் உண்ணுகின்றீர்கள். உங்களுடைய பிராண சக்தி அதிகமாக கூடுகின்றது. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரங்க? 24 மணி நேரம். இதில் 2 மணி நேரம் அகவலை படித்தா உங்களுடைய பிராணசக்தி கூடும். அன்றைக்கு எவ்வளோ பிராணசக்தி செலவாகுதோ அதை விட அதிகமாக கூடும். இதுதான் அகவலை படிக்க சொல்கிறது. பிராணசக்தியிலிருந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா இயக்கங்களும், பிராணசக்தி குறைகின்ற பொழுதுதான் எல்லா நோய்களும் வருகின்றன. நோய் ஒன்று தான். 4448 பேர் வச்சு நீங்கள் சொன்னாலும் ஆரம்பம் எங்க? நோய் எதிர்ப்பாற்றல் இல்லை. நோய் எதிர்ப்பாற்றலுக்கு என்ன பேரு? முக்கிய பிராணன், சித் பிராணன், வேகாக்கால். அந்த பிராணனுடைய இருக்கிற இடம் எது? அகவல். இப்போ புரியுதுங்களா ஏன் அகவலை தினசரி படிக்க சொல்றாங்கன்னு? இந்த அகவலை ஒரு நாளைக்கு ஒரு முறை படிப்பது, 2 முறை படிப்பது, 6 கால பூஜைக்கு பதிலாக 6 காலமும் படிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி மலேசியாவில் படிக்கிறாங்க ஒரு சபையில். அந்த சபையில் தான் சுனாமி வந்தப்போ கூட ஒரு சொட்டு தண்ணி கூட, அது அந்த செவுத்துலேயே அடிக்குது கடலால், உள்ளார நுழையில. ஒரு நாளைக்கு 6 தடவை படிக்கிறாங்க. 6 கால பூஜையின் போது அகவலை படிக்கிறாங்க. பினாங்க நகரத்தில் அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். அங்கே ஒரு 40 குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் கண்ணு தெரியாதது, கை கால் விளங்காதது, அப்புறம் 60, 50, 60, 70 வயசான பெரியவங்க, எல்லா சமயத்தை சேர்ந்தவங்களும். இதெல்லாம் கேள்வியே கேட்கறதில்ல. அவங்க கூப்பிட்டு பராமரிக்கிறாங்க அந்த சபையில். அந்த தெருவில் இருந்த மற்ற எல்லா வீடுகளும், எல்லா கடைகள் எல்லாம் துவம்சம், எல்லாம் ஓடி போயிட்டாங்க, மலை மேலே ஏறிக்கிட்டாங்க, உயரமான இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த சபைக்குள்ளார இந்த கார்பெட்டிங், இந்த ஜமகாலம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜமகாலம் கூட நிறையில. அந்த ஊரே அசந்து போச்சு. சுனாமியே இங்கே உள்ளே வர பயப்படுகின்றது என்றால் இந்த இடத்தில் என்ன அப்படி சக்தி இருக்கு? அதுக்கு பிறகு இவங்க எதுவும் கேட்கறதில்ல. சீனாக்காரன் வர்றான், அரிசி மூட்டையை போடுறான், மலாய்க்காரன் வர்றான், அரிசி மூட்டையை போடுறான். தானாக நடக்குது. அதுக்கு தான் உங்களை அகவலை படிக்க சொல்கிறேன். உங்களுடைய சுயநலத்துக்காக, நோய் வராமல் இருப்பதற்காக. இன்னொரு நிகழ்ச்சி மலேசியாவில் நடந்தது. நான் போய் பேசினேன் ஒரு இடத்துல, ஒரு வீட்டில். ஒரு பெரியவர், அவர் கோமாவுக்கு போயிட்டார், நினைவு இல்லை, மாதக்கணக்கில் அப்படியே நினைவு இல்லாமல் கிடக்கிறார். டாக்டருங்க சொல்லிட்டாங்க, அம்மா ஏன் இப்படி பணத்தை வீண் பண்ணுறீங்க? இன்னொரு நோயாளி இந்த படுக்கையில் படுத்தா அவராக குணமாவார், இவர் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. இல்லைங்க, எங்கள் ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார். அப்பா, அம்மா, மக, மருமக மாறி 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 அகவலை படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 40 நாள் கழிச்சு உயிரோடு எழுந்திரிச்சிட்டார். இந்த ஸ்டன் ஆகிட்டாங்க அந்த டாக்டருங்கெல்லாம். என்னையா பண்ணுறீங்க நீங்கள்? என்னையா இருக்குது அந்த புத்தகத்தில்? அதை கொடுங்க ஐயா. மலாய்க்காரன் படிக்கிறான், சீனாக்காரன் படிக்கிறான், தமிழை மட்டும் படிக்கிறதில்ல. என்ன சொல்லி தான் அவர் தான் பண்ண, என்ன அவர் தான் சொல்லிட்டார்ல, நான் சொன்னால் கேட்கக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. தேவாமிர்தத்தையே வானத்திலிருந்து கொண்டாந்து அள்ளி கொடுக்குறாரு வள்ளலாறு. நம்ம எல்லாத்தையும் படிப்போம், பத்திரிகைகள் படிப்போம், குமுதம், ஆனந்த விகடன், நாவல் எல்லாம் படிப்போம். ஆனால் நமக்கு நோய் வராமல் நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கின்ற நூல், ஆரோக்கியத்தை கொடுக்கின்ற நூல், செல்வத்தை கொடுக்கின்ற நூல், முக்தியை சித்தியை கொடுக்கின்ற நூல், சர்வ சித்தியை தருகின்ற நூல், நாம் மேலே ஏறுகின்ற நூல், பரிணாமத்தினுடைய அடுத்த கட்டத்தை காட்டுகின்ற நூல், இந்த அருட்பெருஞ்சோதி அகவலை மட்டும் படிக்க மாட்டோம். ஐயா படிக்க கூட வேணாம் ஐயா,
அங்கே ஒரு சிடி இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிட்டு போங்க, உங்கள் செல்ஃபோனில் போட்டுக்கோங்க. அது பாடும் காது கொடுத்து கேட்கலாம்ல. ஐயா படுத்துக்கிட்டே கேளியா, நீ தூங்கிட்டே கேளியா, எப்படியோ உள்ளர போட்டுங்கய்யா, பிராணசக்தி தானே உள்ளர போகுது, யாரோ பாடுறாங்க, இன்னும் என்னதான் பண்ணுறது சொல்லுங்க? ஒன்றும் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஆக அருட்பெருஞ்சோதி அகவல் எளிமையான வழி, நமக்கு நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கும், நமக்கு செல்வத்தை கொடுக்கும், நமக்கு முக்தியையே கொடுக்கும், சித்தியை கொடுக்கும், ஜீவனை சிவனாக்கும். அப்படி போனவர் வள்ளல் பெருமான். அவர் சென்ற வழியை நமக்கு காட்டுகின்றார். இறைவனாக சொன்னது அருட்பெருஞ்சோதி அகவல். ஒரே இரவில் வள்ளல் பெருமான் நமக்காக எழுதி வச்சதா. காசு கீசு கேட்குறாரா? அச்சு போடுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, அதனால நான் 80 ரூபா 70 ரூபா போட்டிருக்கேன், இன்றைக்கு 50 ரூபாய்க்கே கிடைக்கும். இந்த ஒரு புஸ்தகத்தை படிச்சிருங்க, அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அருட்பெருஞ்சோதி அகவலை பாராயணம் பண்ணுங்க. ஒரு 48 நாள் செஞ்சு பாருங்களேன். என்ன கஷ்டம்? காசா பணமா? என்ன நஷ்டம் சொல்லுங்க? செஞ்சு பார்க்கலாம் இல்லையா? ஆக இன்றைக்கு என்ன விஷயங்களை தெரிந்து கொண்டோம்? அருட்பெருஞ்சோதி அகவல் என்பது பிராண சக்தியை உள்ளடக்கியது. சைவத்திலே கணபதி, வைணவத்திலே சுந்தரகாண்டம் என்ற பெயரில் ஆஞ்சநேயரை நாம் வணங்குவது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? விஞ்ஞான உண்மை, யோக உண்மை, நம்முடைய பிராண சக்தி. இந்த பிராணசக்தி எங்கிருந்து வருகின்றது? இறைவன் நமக்கு கொடுப்பது. மனிதனுடைய ஆக்சிஜன் என்கின்ற சுவாச சக்தி ஓரளவுக்கு தான் பிராணனை கொடுக்கும். இறைவனுடைய சுவாச சக்தி முக்கிய பிராணன், சித் பிராணன். அந்த சித் பிராணன் எங்கே இருக்கின்றது? அருட்பெருஞ்சோதி அகவலிலே இருக்கின்றது. ஆக இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் நூலை அறிவுபூர்வமாக தெளிவு கொண்டு உணர்வு கொண்டு நாம் வாசிக்கின்ற பொழுது நமக்கு எல்லா சுகங்களும் வரும். இதே நாளையிலிருந்து செய்யலாங்களா? செய்யலான்றவங்கெல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். பரவாயில்ல. ஆக இந்த ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அகவலின் முக்கியத்துவம்